வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 184வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய பாடல் பிசிராந்தையார் என்ற புலவரால் பாடப்பட்டது. இந்த பிசிராந்தையார் என்ற புலவர் வயது முதிர்ந்தும் கூட நரைமுடி இல்லாமல் வாழ்ந்தவர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு இளமைத்தன்மையோட விளங்கிய ஒரு புலவர் அப்படின்னு பிசிராந்தையாரை குறிப்பிடுவாங்க. அதாவது முதுமை அடைந்த அந்த சூழலில் கூட இளமை தோற்றத்தோடவே இருந்தார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட பிசிராந்தையார் அப்படிங்கிற புலவர் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பியை பாடியது, அதாவது அறிவுடை நம்பிக்கை அறிவுரை சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் அரசன் கொஞ்சம் முறை மாறி நடக்கிறப்போ, அரசன் தவறான வழியில் செல்லும்போது அந்த அரசனை திருத்தக்கூடிய கடமை புலவர்களுக்கு உண்டு. அந்த வகையில் பாண்டியன் அறிவுடை நம்பி என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய மக்களிடத்திலே அதிகமான அளவில் வரி வசூல் பண்ணுறார், வரி வாங்குறார். நிச்சயமாக ஒரு நாட்டை சிறப்பான முறையில் நடத்துறதுக்கு வரி தேவை. ஆனால் மக்களை வருத்தாமல் வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு உவமை மூலமாக, ஒரு உவமை காட்டி புலவர் அரசனுக்கு அறிவுறுத்துறார். அப்படியாக அமைந்துதான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல். முதல்ல பாடலை பார்க்கலாம். காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, மா நிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும். 100 செரு ஆயினும் தமித்து புக்கு உணினே, வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும். அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே, கோடி யாத்து நாடு பெரிது நந்தும். மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லின் சுற்றமொடு பரிவுதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்கு புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. இதுதான் பாடல். இந்த பாடல் மொத்தம் 11 அடிகளால் அமைந்தது. இப்போது பாடலுக்கான விளக்கத்துக்குள்ளே நம்ம போகலாம். இப்போது ஒரு யானை மூலமாக ஊமை கற்றார். ஒரு யானை இருக்குது. அந்த யானைக்கு பசி. இப்போ பசிக்கு உணவு கொடுத்தானே ஆகணும். இப்போது அரசன் அப்படின்னா அந்த அரசனுக்கு வரி கொடுத்து தானே ஆகணும். அந்த மாதிரி பாருங்கள், காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, அதாவது விளைந்த நெல், நல்லா நெல் விளைஞ்சிருக்கு, அதை அறுத்து அதை சமைச்சு ஒரு கவளமாக அந்த யானைக்கு கொடுக்கக்கூடிய உணவோட அளவை கவளம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்போது விளைந்த நல்லா உருட்டி கொடுப்பாங்க. நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லைங்களா, அது ஒரு கவளம். அந்த யானையினோட 2 அந்த தந்தத்துக்கு இடையில போகிற அளவுக்கு ஒரு பெரிய உருண்டை, அதைத்தான் கவளம்னு சொல்லுவாங்க. அப்போது நன்றாக விளைந்த நெல்லை அறுப்போம் இல்லையா, நெல்லை அறுத்து சமைத்து கவளமாக உருட்டி தந்தால் மா நிறைவு இல்லதும், அதாவது பெரிய அளவில் இல்லை, குறைந்த நிலம், அந்த நிலத்தில் விளையக்கூடிய நெல்லும் யானைக்கு பல நாளுக்கு ஆகுமா. அதுதான் காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, மா நிறைவு இல்லதும் பல்நாட்காகும். அதாவது மா நிறைவு அப்படிங்கிறது குறைந்த அளவு, ரொம்ப குறைந்த நிலம், சின்ன ஒரு அளவான நிலம்தான். அதில் நெல் விளைஞ்சிருக்குது. அதை அறுத்து சமைச்சு அதை பக்குவப்படுத்தி ஒரு கவளமாக்கி கொடுத்தா யானைக்கு நிறைய நாள் கொடுக்கலாம். ஆனால் அதே சூழலில் 100 செரு ஆயினும், இப்போது இது 100 பங்கு பெரிய நிலம். அப்படிப்பட்ட நிலத்தில் தமித்து புக்கு உணினே, அந்த யானையை தனியாக போய் சாப்பிடும்படி விட்டுட்டோன்னு வைங்களேன். இப்போ முதல்ல நம்ம சொன்னது குறைந்த நிலம், அந்த நிலத்தில் விளைந்த நெல்லை அறுத்து சமைச்சு கவளமாக்கி உருட்டி தந்தோம்னா அந்த சின்ன நிலத்தில் விளையக்கூடிய நெல் கூட யானைக்கு பல நாளுக்கு உணவாகும். அதே நேரத்தில் 100 செரு என்பது மிகுதியான அளவு நிலம், 100 பங்கு பெரிய நிலம். அதில் யானையை தனியாக போய் தமித்து பூக்குன்னா தனியாக போய் அதை சாப்பிட விட்டோம்னா வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும். அந்த யானை வாய்க்குள்ளே போகிறத காட்டிலும் அதனுடைய காலால் மிதிபட்டு போகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரியே அறிவுடை வேந்தன், இப்போ அந்த யானை மூலமாகத்தான் புலவர் நமக்கு அந்த அரசனுக்கு அறிவுரை சொல்கிறார். நமக்கு அரசனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை நமக்கு புரிய வைக்கிறார். பாருங்க, வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும். அதாவது 100 செரு அளவு
மிகப்பெரிய நிலத்தில் அந்த நல்ல நெல் விளைஞ்சிருக்கு. யானையை தனியாக போகும்படி நம்ம சாப்பிடும்படி விட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய வாய்க்குள்ளே போகிற அந்த நெல்லை காட்டிலும் அதனுடைய காலில் மிதிபட்டு வீணாகக்கூடிய நெல்லினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அது மாதிரி அறிவுடை வேந்தன், ஒரு அரசன், அறிவுள்ள அரசனாக இருந்தால் எப்படி இருக்கணுமா? நெறி அறிந்து கொளினே, நெறி அறிந்து கொள்ள வேண்டும். எதை? வரி வாங்க வேண்டும். மக்களால் எவ்வளவு முடியும், அவங்களால எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல அரசன் உணர்ந்து பார்க்கணும். அப்படி உணர்ந்து பார்த்து தான் செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் சரியாக இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அதுபோன்று அறிவுடைய அரசன் முறையறிந்து வரி வாங்கினான்னா கோடியாத்து நாடு பெருநந்தும், அதாவது நாடு மிகுதியான பொருளை பெற்று சிறந்து விளங்கும். அதே நேரம் அரசாள்வோன் முறையறிந்து நாள்தோறும் தகுதியில்லாத ஆரவார கூட்டத்தோட சேரக்குறவங்களோட சேர்ந்து இரக்கம் இல்லாமல் பொருளை விரும்பினால் இந்த மக்களை வருத்தி அங்கே இருக்கிற பொருளை எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சா யானை தானே உண்ண புகுந்த நிலம் எப்படி இருக்கும்? அதனால் முழுசாகவும் சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் மீதி பயிர்கள் எல்லாம் வீணாக போயிடும். அந்த மாதிரி நாடும் கெட்டு போய்விடும். அப்போது அதில் அரசன் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது சூழ்நிலையை அறிந்து அந்த மக்களினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அறிந்து சரியான முறையில், நேர்மையான முறையில் அரசன் வரியை வசூலிக்க வேண்டும். வரி வசூல் பண்ணாமல் அரசாங்கத்தை நடத்த முடியாது. அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பாடல் மூலமாக புலவர் அரசனுக்கு புரிய வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு மாவுக்கு குறைந்த மாவு என்பது குறைந்த நில அளவு. ஒரு மாவுக்கு குறைந்த நிலமாயினும் அதில் விளைந்த நெல்லை அறுத்து கவளமாக யானைக்கு ஊட்டினால் அது பல நாட்களுக்கு அது வரும். அது மாதிரி மக்களுடைய சூழல் அறிஞ்சு வாங்கணும் அப்படின்னா நம்ம நிறைய நாள் வாங்கலாம், நிறைய வரி வசூல் பண்ணலாம். யானைக்கும் பல நாட்களுக்கு பசி அடங்கி இன்புறும் போல் அரசனுக்கு தேவையான பொருள் சேரும். அப்படி இல்லாமல் 100 செய், அதாவது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிலத்தில் விளைந்த பயிரை யானையை தானே போய் சாப்பிடு அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த யானை சென்று அந்த நிலத்துக்குள்ளே போய் புகுந்தால் அது சாப்பிட்ட நெல்லை காட்டிலும் அதனுடைய காலடி பட்டு அழிந்து போன அந்த பயிர்கள் தான் அதிகமாயிரும். இது மாதிரியே அறிவுடைய வேந்தனும் அறநெறி அறிந்து அந்த குடிமக்களிடத்தில் வரி வாங்கினா அவனால் கோடிக்கணக்கான செல்வம் பெற்று அவனும் சந்தோஷமாக இருக்கிறதோட அவனுடைய நாடும் செழிக்கும். அது இல்லாமல் அவன் அறியாமை உடையவனாக, அவன் கூட இருக்கக்கூடியவங்களும் அவனுக்கு அறிவுரை சொல்லாமல் அவனுடைய போக்கை ஆதரித்து, சில பேர் கூட இருக்கிறவங்க சரியில்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு குடிமக்களை வற்புறுத்தி அறமில்லாத முறையில் பெரிய அளவில் வரியை வாங்கணும் அப்படின்னு நினச்சா அதனால் அவனுக்கும் அவனுடைய நாட்டுக்கும் கேடு தான் விளையும். அப்போது ஒரு அரசன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வரி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த யானைக்கு உணவு கொடுக்கறது மூலமாக ஓமை காட்டி, ஒப்புமை காட்டி கவிஞர் புலவர் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். பாடல் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, மா நிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும், 100 செரு ஆயினும் தமித்து புக்கு உணினே, வாய் புகுவது அதனினும் கால் பெரிது கெடுக்கும், அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே, கோடியாத்து நாடு பெரிது நந்தும், மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லென் சுற்றமுடு, பரிவுதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்கு புலம் போல. இந்த இடத்துல இந்த யானை புக்கு நிலம் போல, புலம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அடி. இந்த யானை தானாக போய் அந்த காட்டுக்குள்ளே பூந்து சாப்பிட்டதுன்னா, அந்த நிலத்துக்குள்ளே பூந்து சாப்பிட்டதுன்னா என்ன ஆகுமோ அது மாதிரி யானை புக்கு புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே இல்லையா? அது மாதிரி அவனுக்கும் ஆகாது, உலகம் அந்த நாடே கெட்டு போயிடும். அப்போது ஒரு அரசன் எப்படி சிறப்பான முறையில் நடந்துக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது செவி அறிவுறு அப்படிங்கிற அந்த துறையை சார்ந்தது. அதாவது ஒரு அறிவுடை வேந்தன் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது.
மிக்க நன்றி.